அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் உங்கள் செல்லம்மாள். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கதையின் அத்தியாயம் விராட தேசம். பகுதி 1. தன் உருவை ஒளித்து கொண்டு ஒளிந்து வாழும் மனிதர்களுக்குத்தான் நகரம் என்னும் மாபெரும் விலா எலும்பின் ஒவ்வொரு முடிச்சும் தெரியும். ஒளிந்து வாழ்பவர்கள் சதா நடுக்கம் கொண்டே இருக்கின்றனர். ஒவ்வொரு அசைவிலும் தாங்கள் அடையாளம் காணப்படுவோம் என்பது போல உள்ளுணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒளிந்து வாழ்பவர்கள் எளிதில் நகரங்களை தேர்ந்தெடுத்து விடுவதில்லை. தனது நடமாட்டத்திற்கான ஒளிந்து பதுங்குவதற்கான சாலைகளும் பரஸ்பரம் சந்தேகம் கொள்ளாத மனிதர்களும் நிரம்பிய நகரங்களையே தேர்ந்தெடுக்கின்றனர். இது போன்ற நகரங்களில் எப்போதும் நகரின் கவனம் வேறு ஏதோ ஒரு முனையில் பதிந்திருக்கிறது. சில நகரங்களுக்கு அது விளையாட்டாக இருக்கலாம். சில நகரங்களுக்கு அது இசையாக, கட்டடங்களாக இருக்கக்கூடும். ஒளிந்து வாழ்பவர்கள் நகரின் தன்மையில் ஒருபோதும் ஆர்வம் கொள்வதில்லை. ஆனால் நகரின் உயிர் நாடியை அந்த நகரவாசிகளை விடவும் முன்னதாக துல்லியமாக அறிந்து கொள்கிறார்கள். ஒளிந்து வாழும் மனிதன் தன் உருவினையே மாற்றிக்கொண்டு விடுகிறான். தன் ஞாபகத்தின் அடுக்குகளை மட்டுமே கொண்ட இரண்டாம் மனிதனாகி விடுகிறான். வேறு பெயர், வேறு வகையான வேலை, வேறு வகையான உணவு, வேறு பாஷை, வேறு விதமான நடமாட்டம் என கடந்து போகும் கண்களின் ஆழம் வரை ஒரு பார்வையிலே அறிந்துவிட பழகிவிடுகிறார்கள். தங்களை யாரென அவர்கள் காட்டிக்கொள்வதற்கான சிறிய செயல்களையும் மேற்கொள்வதில்லை. தங்கள் துயர்களை பற்றிய முணுமுணுத்தல் இல்லை. தாங்கள் அறிந்திராத தொழிலை பற்றிய பயம் இல்லை. அவர்கள் நகரின் அகன்ற பாதைகளில் நிசப்தமாக நடந்து செல்கிறார்கள். ஒளிந்து கொள்பவனுக்கு நகரம் ஒரு புகலிடம். தன்னை மறைத்து கொள்ள அணியும் ஒரு ஆடையைப் போல நகரத்தையே தன் உடல் மீது போர்த்தி கொள்கிறான். விராட தேசம் ஒளிந்து கொள்பவர்களுக்கான நகரமாகிறது. இந்த நகரின் கவனமெல்லாம் பசுக்களின் மீதே குவிந்திருக்கின்றன. வேறு எதன் மீதும் மக்களும் அரசும் நாட்டம் கொள்ளவே இல்லை. விராட தேசத்தில் பசுக்கள் பெருகி கொண்டே இருந்தன. அதன் பாலின் சுவையும் பாலில் செய்த இனிப்பு பண்டங்களின் ருசியும் பழகிய மக்கள் அதன் சுபாவமே கொண்டிருந்தனர். மூர்க்கம் தணிந்த நகரமாயிருந்தது. சதா பசுவின் ஓசையும் தொலைவு வரை சென்று மேய்ச்சல் காட்டி திரும்பக்கூடிய நிலங்களும் நீர்நிலைகளும் இருந்தன. பாலின் தித்திப்பு பெருகிய பெண்கள் நடனத்திலும் ஒப்பனைகளிலும் விருப்பம் கொண்டிருந்தனர். எங்கிருந்தோ பசுக்களை வேண்டி வரும் வணிகர்களுக்கு காட்டப்படுவதற்காக பல 100 பசுக்கள் உழவும் மைதானங்கள் இருந்தன. ஒளிந்து கொள்ள விரும்பும் மனிதனுக்கான உணவும் இடமும் எளிதில் வசமாக கூடியதாக இருந்தது. விராட தேசத்தின் காற்றை நுகர்ந்த பீமனுக்கு தொலைவிலே அது ருசித்தது. விராட தேசத்தில் அவரவர் தன் உருக்களை ஒளித்து கொண்டு அலைவதற்கான சாலைகள் நீண்டு இருந்ததை அவர்கள் உணர்ந்திருந்தனர். பாண்டவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு துணைக்கு அலையும் வனவாசிகள் கூட தங்கள் உருவை மறைத்து கொண்டு நகரில் சென்றனர். விராட தேசத்தினுள் சூதாடியாக போவதென தர்மன் முடிவு செய்தான். அவனுக்கு அந்த நகரில் பகடை ஒரு எளிமையான பரிமாற்ற விளையாட்டென்றும் அது சூதின் எந்த ஒரு துர்க்குணமும் கொள்ளவில்லை என தெரியும். பகடையாடுவதில் தனி விருப்பம் கொண்டிருந்த அவர்களில் எவரும் அந்த விளையாட்டின் சூட்சும விதிகளை அறிந்தே இருக்கவில்லை. அது ஒரு பெண்களின் விளையாட்டைப் போலவே இருந்தது. அவர்கள் பந்தயம் வைத்து ஆடுவதில் சொற்ப பொருட்களே இழந்து மீண்டனர். பகடையாட்டம் விராட தேசத்தில் சோழி ஆடுவதைப் போலவே பழக்கப்பட்டிருக்கிறது. பீமன் பாலின் ருசி பெருகிய நகரில் சமையல்காரனாக மாறுவதையே கொண்டான். சமையற் கூடங்களுக்கு அதிகம் வேலை இருக்கவில்லை. அது தன் பரிமளம் விரைவிலே கூடிவிடுகிறது. பீமன் தன் நாவின் துள்ளலுக்கு பணிந்தவனாக அந்த நகருக்குள் ஒரு சமையற்காரனாக பணிந்தான். அர்ஜுனன் தன் உருவை பெண்களைப் போல மாற்றிக்கொண்டான். இந்த நகரில் அஸ்திர கூடங்களோ அஸ்திரம் பயின்றவர்களோ மூர்க்கர்களாகவே அறியப்பட்டனர். இந்த நகரம் ஒரு இசை கூடம். பெண்களின் நளினம் கொண்ட இதில் ஆடல் பாடல் செய்வதே தன் விருப்பத்தின் வழியாக இருக்கக்கூடும் என்றான். விராட தேசத்து பெண்களின் நெருக்கமும் அவர்களின் மெல்லொலியும் அவனை பெண்ணாக்கிவிட முயன்றது. அர்ஜுனன் உரு கன்னிகையானான். நகரில் உள்ள பசுக்களை கவனிப்பவனாகவும் ஜோதிடக் கலையில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் நகுல சகாதேவர்கள் உருமாறினர்.
விராட தேசத்தில் பாஞ்சாலி ஒப்பனை செய்யும் பெண்ணாக மாறினாள். இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.